திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர நெய்பாதம் போற்றுவோம். காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தகவல், இன்றைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஜாதக கட்ட அமைப்பு என்னன்னா, அதாவது ஆயுள் பாவகத்தை யாராலையும் அவ்வளோ சரியாக கணிக்க முடியாதுன்றத இன்றைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதே தான் நானும் சொல்லப்போம். சரியாக கணிக்க முடியாது, ஓரளவுக்கு கணிக்கலாம் சரியான கணிதம் போட்டு. சரி, நம்ம ஆயுள் பாவகத்தை கணிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரு பழமொழி, வாழ்கிற காலத்தில் சாகிற காலம் தெரிஞ்சால் நிம்மதியாக வாழ முடியுமா? அதுதானே உண்மை. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு சில நோய் நமக்கு திடீர்னு வரலாம், அதனால் விபரீதங்கள் ஏற்படலாம். அந்த நோய் வரும்போது நம்ம உஷாராக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். சரி, இந்த வியாதி நமக்கு வந்துருச்சு, இந்த நோய் நமக்கு வந்துருச்சு, இதனால் பல பாதிப்புகள் வரும், அதனால் நம்ம குடும்பத்துக்கு தானே பாதிக்குன்றது ஒரு பொதுவான ஒரு தகவலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம கவனமாக இருக்கலாம். வாழ்க்கை என்பதை வாழ்ந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும், இல்லைங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாதக கட்டம் 12 ராசி கட்டம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் இருக்குது. இது மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி கட்டம், இல்லைங்களா? இப்போ இந்த 12 ராசி கட்டத்திலையும் லக்னம், அடுத்தது ராசி, அதாவது சந்திரன் அமைந்தது ராசின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இதுல வேறுபாடு இருக்கு. இந்த ஆயுளோட பாவகத்தை இதன் மூலயமா ஓரளவுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். அப்படி ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. இதுக்கான பாடல்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த விதிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மேச ராசின்றது பாருங்க, சரம்ன்ற அமைப்புல இருக்கும். ரிஷபராசின்றது திறம்ன்ற அமைப்புல இருக்கும். மிதுனம் ராசி உபயன்ற அமைப்புல இருக்கும். இந்த 3 ராசிக்கு அடுத்த வீடு சரத்துல ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த 3 6 ராசி போனதுக்கு அப்புறம் அடுத்த துலாம் வீடு சரத்துல ஆரம்பிக்கும். அடுத்து இந்த 3 ராசி முடிஞ்சதுக்கு அப்புறம் 9 ராசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம் சரத்தில் ஆரம்பிக்கும். சரம், திறம், உபயம். இதில் தான் ஒரு சில கணிதங்கள் போட்டு வச்சிருக்காங்க. என்ன கணிதம்னா, ஆயுள் கணிதம்னு போட்டுட்டு, அதாவது சரம் லக்னமாக அமைந்து அந்த சரமே ராசியாக அமையும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்போ மேச ராசி, மேச லக்னம் லான்னு போட்டுருக்கீங்களா ஜாதகத்தில்? அந்த லக்னம் அங்கே அமைந்து அதிலே சந்திரன் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு சந்திரன் கடகத்தில் உட்காந்துருக்காரு, ஓகேங்களா? சரம். சரி, அது இல்லை, உங்களுக்கு இங்கே துலாமில் சரத்தில் உட்காந்துருக்காரு. சரி, அதுவும் வேண்டாம், மகரத்தில் சரத்தில் உட்காந்துருக்கான்னு வச்சுங்க. லக்னம் சரமாக அமைந்து, இந்த மேசராசி லக்னமாக அமைந்து கடகம், துலாம், மகரம் போன்ற அந்த ராசி வீடுகளில் சந்திரன் அமர்ந்தால் அவருக்கு தீர்க்காயுள்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு மேல உள்ள அந்த கிரக நிலைகள் மற்றும் அஷ்டமாதிபதி சனியோட நிலவரம்லாம் ஒரு கணிதம் இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம பார்த்த உடனே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி சொல்லிக்கலாம். ஒரு தீர்க்காயுள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் தன்னுடைய இந்த தீர்க்காயுளாக இருந்துட்டு தான் போவார். இன்பத்தையாக இருந்தாலும் துன்பத்தையாக இருந்தாலும் அவர் அனுபவிச்சுட்டு ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் தான் போவாருன்னு சொல்லலாம். அது தீர்க்காயுள் என்ற அமைப்பில் இருக்கு. இப்போ இதே அமைப்பு பாருங்க. இப்போ சரமே, இப்போ சரம்ன்ற வீடு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடு மேச ராசி சரம், கடக ராசி சரம், துலாம் ராசி சரம், மகர ராசி சரம். இது லக்னமாக அமைந்து லா என்ற அமைப்பிலே அமைந்து, அடுத்தது ஸ்திரம். இந்த பாருங்க, இதான் திறம். ரிஷபம், சிம்மம், விருட்சகம், கும்பம். இது திறமாக வரும். இந்த வீடுகள் உங்களுக்கு ராசியாக அமர்ந்தால்
அது மத்திம ஆயுள்னு சொல்றோம். ஆமா, ஒரு அதாவது தீர்க்காயுன்றது ஒரு 90க்கு மேல, மத்திம ஆயுள்ன்றது ஒரு 60 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம். அற்ப ஆயுள்ன்றது ஒரு 30க்கு மேல, ஒரு 40க்குள்ள அப்படி வச்சுக்கலாம். அதான் கணக்கு. இது இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஜாதகம் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா, அதாவது சரம் என்ற வீடுகள் லக்னமாக அமைந்து மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த வீடுகள் லக்னமாக அமைந்து லா என்ற அமைப்பிலே அமைந்து திறம் என்ற வீடுகள் அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த ராசிகளிலே சந்திரன் அமர்ந்து அவர்கள் ராசியாக அமைந்தால் அது மத்தியம ஆயுள்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இன்னொரு ராசி இருக்குல்ல உபயம். அப்ப அடுத்தது இதே சரம் என்ற வீடு லக்னமாக அமைந்து உபயம் இந்த வீடு, அதாவது சரம் என்றது மேசத்தை வச்சுக்கிட்டு உபயம் என்ற 3ஆம் வீடு இதை வச்சுக்கிறோம். மீன் இது வந்து மிதுனம், இதுல இந்த மிதுனம், அடுத்த உபயம் கன்னி, அடுத்த உபயம் தனுசு, அடுத்த உபயம் மீனம். இந்த இந்த வீடுகள் ராசியாக அமர்ந்தால் நமக்கு அற்ப ஆயுள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் நடந்துருமானா இது ஓரளவுக்கு தான் ஜோதிட விதிகள் ஒத்து போகும். இதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. பட் நம்மளோட லக்னத்திற்கு 8ஆம் இடமான அஷ்டமாதிபதி ஆயுள் கடகன் சனியை நிலைமையை வச்சும் ஒரு சில கணிதங்கள் இருக்கு. அது போக போக நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த ராசிகள் அமரும்போது அவர்கள் தீர்க்காயுள், மத்தியமாயுள், அற்ப ஆயுள்ன்ற அமைப்பு வரும் இல்லைங்களா? அப்போ அடுத்தது இப்போ லக்னம் வந்து இந்த வீடாக இருக்குது, திறம் என்ற அமைப்பு, திற ராசி, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த வீடுகள் லக்னமாக அமைஞ்சிருச்சுங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்க்காயுளுக்கு இருந்து யாருக்கு அமையும்னா அதுக்கு திறத்துக்கு 2ஆம் வீடான உபயம் கன்னி, திறத்துக்கு 5ஆம் வீடான தனுசு உபயம், அதே திறத்துக்கு 8ஆம் இடமான மீனம், அதே திறத்துக்கு 11ஆம் இடமான மிதுனம். இந்த வீடுகள்லாம் ராசியாக திறம் லக்னமாக அமைந்து, அதாவது சிம்மம், அடுத்தது விருச்சகம், அடுத்தது கும்பம் இந்த வீடுகள்லாம் லக்னமாக அமைந்து தனது வீட்டிற்கு 2ஆம் வீடு, அதாவது லக்னத்திற்கு திறமாக அமைந்த வீட்டிற்கு 2ஆம் வீடு, திற ராசிக்கு லக்னமாக அமைந்தால் அதற்கு 2ஆம் வீடான உபய ராசி வந்து 2ஆம் வீடு, அடுத்தது 5ஆம் வீடு, அதற்கு அடுத்தது இந்த வீட்டிற்கு 8ஆம் வீடு, 11ஆம் வீடு. இந்த ராசிகளில் சந்திரன் அமர்ந்தால் அவர்களுக்கு தீர்க்காயுள். அடுத்தது திறமே லக்னமாக அமர்ந்து சரம் என்ற அமைப்பில் ராசி விழுந்து விட்டால், சரம்னா அது ஒவ்வொரு வீட்டு திறம் என்ற வீட்டிற்கு 3ஆம் வீடு வரும். திறம் என்ற வீட்டிற்கு 3ஆம் வீடு வரும். இந்த இது ராசியாக அமர்ந்து, அதாவது சரம், அதாவது திறம் என்ற வீட்டுக்கு 3ஆம் வீடு சரமாக வரும். இப்போ திறம் ரிஷபம் லக்னமாக அமர்ந்து சரம் கடகம், அடுத்தது திறம் சிம்மமாக அமைந்து, அடுத்த சரம் துலாம், அடுத்தது திறம் விருச்சகம் லக்னமாக அமர்ந்து மகரம் மகரம் வந்து சரமாக வரும். இந்த அமைப்பிலே வந்து அடுத்தது கும்பம் லக்னமாக அமைந்து மேசம் ராசியாக அமர்ந்தால் இவர்களுக்கு மத்தியமாயுள் அப்படின்னு வரும். அடுத்தது திறம். இப்போ திறமே வந்து லக்னமாக அமைஞ்சிருச்சு, அதே எனக்கு ராசியாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த திறம் லக்னமாக அமைந்து இந்த திறம் ராசியாக அமைந்தால் அதற்கு 1 2 1 2 3 4, அதற்கு அடித்தற்போல் 1 2 3 4, அதாவது லக்னம் திறமாக அமைந்து திற வீடே ராசியாக அமர்ந்தால் அவர்களுக்கு வந்து அற்பாயுள் அப்படின்னு ஒரு அமைப்பு. உபயம் லக்னமாக அமர்ந்து இது உபய ராசி, உபயம் வந்து 4 மூலையிலையும் இருக்கும், 4 மூலையில உள்ள ராசிகள் உபயம் லக்னமாக அமர்ந்து ஸ்திரமாக இது அமர்ந்து, அதாவது இந்த உபயத்துக்கு 12ஆம் வீடு திறம் ராசியாக அமர்ந்தால், இந்த உபயத்திற்கு 12ஆம் வீடு திறம் ராசியாக அமர்ந்தால்
இந்த உபயத்திற்கு 12ஆம் இடத்திடம் ராசியாக அமர்ந்தால், இந்த உபயத்திற்கு 12ஆம் இடத்திடம் கும்பமாக அமர்ந்தால் இவர்களுக்கு வந்து என்னன்னா தீர்க்காயுள். அடுத்தது உபயம் லக்னமாக அமைந்து உபயமே ராசியாக அமையும் பட்சத்தில், இந்த உபய லக்னமாக இருக்கு, இதுலேயே சந்திரன் உட்காந்துட்டான், சரி இங்கே உட்காந்துட்டான், சரி இங்கே உட்காந்துட்டான், சரி இங்கே உட்காந்துட்டான்னு வச்சுங்க, மீனத்தில் அவங்களுக்கு மத்தியம ஆயுள். உபயம் சரம் மாற்றி அமரும்போது, உபயம் லக்னமாக அமர்ந்து சரம் ராசியாக அமரும் பொழுது அவருக்கு அற்ப ஆயுள் என்ற அமைப்பை ஏற்படுத்தும். இன்னும் நம்ம அடுத்த வர வீடியோக்களில் நம்ம இன்னும் பல விஷயங்களை, ஆயுள் பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று நொடி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.